வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிறப்பு சொற்களின் மூன்றாம் பாகத்தை. இந்த மூன்றாம் பாகத்தில் எப்படி போன இரண்டாம் பாகத்தில் 5 வார்த்தைகளை கொடுத்து அதற்கான உரையாடலையும் கொடுத்தனோ, அதே மாதிரியே இந்த மூன்றாம் பாகத்தில் புதுசாக ஒரு 5 வார்த்தையை எடுத்து அதற்கான உரையாடலையும் இங்கே கொடுத்துருக்கேன். போன வீடியோவில் வந்த வார்த்தைகள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது போல் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை கான்வர்சேஷனில் உபயோகப்படுத்தி பாருங்கள். சரி, வாங்க பார்க்கலாம் அது என்னென்ன வார்த்தைன்னு. முதல் வார்த்தை குச் நஹி. குச் நஹி அப்படின்னா ஒன்றுமில்லை, குச் நஹி. ரெண்டாவது சாயத். சாயத் அப்படின்னா ஒருவேளை இல்லாட்டினா இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். மூன்றாவது வார்த்தை முஜே லக்தா ஹே. முஜே லக்தா ஹே, எனக்கு தோன்றுகிறது. ஐ திங்க் ஸோ அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முஜே லக்தா ஹே. நான்காவது வார்த்தை சமஜ் கயா. புரிஞ்சு, புரிந்தது. சமஜ் கயா அப்படின்னா ஆண் பல்ல சொல்கிறது, சமஜ் கயி அப்படின்னா பெண் பல்ல சொல்கிறது. ஐந்தாவது வார்த்தை சல்தா ஹே. சல்தா ஹே அப்படின்னா பரவாயில்ல, போகுது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி உரையாடலில் இந்த வார்த்தைகளை எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். முதல் வார்த்தை குச் நஹி. இதை எப்படி உரையாடலில் உபயோகிக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, சோனு ராஜு. சோனு கேட்குறாரு, அரே அரே तुम इतना चुप चुप क्यों हो? अरे तुम इतना चुप चुप क्यों हो? அட நீ ஏன் எவ்வளோ அமைதியாக இருக்க? அட நீ எவ்வளோ அமைதியாக ஏன் இருக்க? அரே அப்படின்னா அட அப்படின்னு கேட்போம், அந்த மாதிரி உபயோகிப்பாங்க. தும் அப்படின்னா நீ, இத்தனா சுப் சுப் கியூ ஹோ. இத்தனா அப்படின்னா எவ்வளோ அமைதியாக ஏன் இருக்க? சுப் சுப் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது, சுப் சாப் அப்படிம்பாங்க. இது கலோக்கியில் பேசுகிறனால ஏன் ரொம்ப அமைதியாக இருக்க, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குற மீனிங்கில் வரும். சுப் சுப் கியூ ஹோ. அட நீ ஏன் எவ்வளோ அமைதியாக ஏன் இருக்க? அதுக்கு ராஜு சொல்கிறாரு, कुछ नहीं, बस ऐसे ही है. कुछ नहीं, बस ऐसे ही है. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் இருக்கேன். பஸ் பஸ்னா ஒன்றும் இல்லை, அதாவது அளவுக்குள்ளே பேசும்போது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் இருக்கேன். பஸ் ஐசை அப்படின்னு ராஜு சொல்கிறாரு. அதுக்கு சோனு என்ன ரிப்ளை பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். அதுக்கு சோனு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குச் தோ பாத் ஹே பத்தாவோ நா. குச் தோ பாத் ஹே பத்தாவோ நா. எதுவும் பிரச்சனையாக இருந்தால் சொல்லு அப்படின்றார். குச் தோ அப்படின்னா எதுவும், பாத் அப்படிங்கிறது விஷயம் இல்லை, அந்த இந்த இடத்துல வந்து பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருக்கா. பாத் ஹே பத்தாவோனா, பத்தாவோ அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ராஜு என்ன சொல்கிறாரு, நஹி யார் சச்மே குச் நஹி. நஹி யார் அட இல்லைடா அப்படிம்போம்ல, அந்த மாதிரி. நஹி யார் சச்மே. சச் அப்படின்னா உண்மை, மேனா இல், உண்மையில். குச் நஹி உண்மையிலே ஒன்றும் இல்லை. நஹி யார் சச்மே குச் நஹி, இல்லை உண்மையிலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜு சொல்கிறார். ரைட், அடுத்த வார்த்தை என்னங்கிறத பார்ப்போம். சாயத். சாயத் அப்படிங்கிறது ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு உபயோகிப்பாங்க. இந்த இடத்துல எப்படி உபயோகிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மா. மானா அம்மா கேட்குறாங்க, तुमने पापा का फ़ोन देखा है? तुमने पापा का फ़ोन देखा है? நீ அப்பாவோட ஃபோன் பார்த்தியா? தும்னே அப்படின்னா நீ, பாப்பாக்கா பாப்பானா அப்பாவுடைய, ஃபோன் தேக்கா ஃபோனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து பையன்கிட்ட கேட்குறாங்க. பையன் என்ன பதில் சொல்கிறாரு, சாயத் ஓ டேபிள் பர் ஹோகா. சாரி, சாயத் ஓ டேபிள் பர் ஹே. ஒருவேளை அது டேபிள் மேலே இருக்கும். சாயத் ஒருவேளை, ஓ அது டேபிள் பர் ஹோகா. பர் அப்படின்னா மேலேன்னு பார்த்தோம் இல்லையா, டேபிள் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறாரு. ரைட், அதுக்கு அம்மா என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, மேனே வஹா தேக்கா மகர் வஹா நஹி ஹே. மேனே வஹா தேக்கா மகர் வஹா நஹி ஹே. நான் அங்கே பார்த்தேன் ஆனால் அங்கே இல்லை. மேனே நான், வஹா அப்படின்னு அங்கேன்னு அர்த்தம். வஹா தேக்கா அங்கே பார்த்தேன். மகர் மகர்னா ஆனால். வஹா நஹிஹே அங்கே இல்லை. வஹா நஹிஹே அங்கே இல்லை. மேனே வஹா தேக்கா மகர் வஹா நஹியே. நாங்கள் பார்த்தேன் ஆனால் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறாரு, ஃபிர் शायद तो कमरे में होगा. फिर शायद तो कमरे में होगा அப்படின்னு பையன் சொல்கிறாரு. பின்ன ஒருவேளை அது அறையில் இருக்கும், அந்த ரூமில் இருக்கும். ஃபிர் அப்படின்னா பின்ன, சாயத் ஒரு வேளை, ஓ கம்ரே அந்த அறையில், ஓ கம்ரேமே அந்த அறையில், ஹோகா இருக்கும். அப்பையும் டவுட்டில் தான் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த அறையில் இருக்கும், இங்கே இல்லைன்னா அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபிர் சாயத் ஓ கம்ரேமே ஹோகா, பின்ன ஒருவேளை அது அந்த அறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறார். அடுத்த வார்த்தை, முஜே லக்தா ஹே. முஜே லக்தா ஹேனா எனக்கு தோன்றுகிறது. ரீனா, ये परीक्षा आसान होगी है ना. ये परीक्षा आसान होगी है ना. ये परीक्षा அப்படின்னா இந்த பரீட்சை. பரீட்சா பரீட்சை. ஆசான் ஹோகி எளிமையாக இருக்கும்ல, எளிமையாக இருக்கும்ல. ஆசான் ஹோகி அப்படின்னா எளிமையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்படின்னா கேட்குறாங்க, எளிமையாக ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆசான் அப்படின்னா சிம்பிள், எளிமை. ஆசான் ஹோகி ஹேனா எளிமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ரீனா கேட்குறாங்க. ஏ பரீட்சா இந்த பரீட்சை, ஆசான் ஹோகி ஏகனா இந்த பரீட்சை எளிமையாக இருக்கும்ல அப்படின்னு ரீனா கேட்குறாங்க. அதுக்கு வீணா என்ன சொல்கிறாங்க, मुझे लगता है शायद तुमने अच्छी से तैयारी की है तो. मुझे लगता है शायद तुमने अच्छे से तैयारी की है तो. எனக்கு தோணுது ஒருவேளை நீ நல்லா தயாராகி இருந்தால். அது இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. நீ நல்லா படிச்சிருந்தா உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. முஜே லக்தா ஹை எனக்கு தோணுது, சாயத் தும்னே நீ, அச்சே சே நன்றாக, தயாரி கி ஹே தோ தயாராகி இருந்தால். இந்த தோ வந்தாலே இருந்தால் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். சரிங்களா. मुझे लगता है शायद तुमने अच्छे से तैयारी की है तो அப்படின்னு வீணா சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா என்ன சொல்கிறாங்க, हाँ मुझे लगा आप ऐसे ही कहेंगे. हाँ मुझे लगा आप ऐसा ही कहेंगे. எனக்கு தோணுச்சு. முஜே லகா எனக்கு தோணுச்சு. ஆப் நீங்கள், இல்லாட்டினா இந்த இடத்துல நீ ஃப்ரெண்டுங்கிறனால நீ கூட யூஸ் பண்ண. ஆப் ஐசை கயங்கே நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு, எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு அப்படி நார்மலாக சொல்லுவோம்ல. முஜே லகா ஆப் ஐசை கயங்கே, எனக்கு தோணுச்சு நீ இப்படி தான் சொல்லுவாயின்னு அப்படின்னு ரீனா சொல்கிறாங்க. அதுக்கு வீணா என்ன பதில் சொல்கிறாங்க, फिर क्या आप जानते हो ना जाकर अच्छी लिखो. फिर क्या பின்ன என்ன, आप जानते हो ना உனக்கு தெரியுதுல்ல, ஜாக்கர் அச்சு லிக்கோ போய் நல்லா எழுது. ஜாக்கர் அப்படின்னா முடிவடையாத வார்த்தையாக இருக்கும். ஜா அப்படின்னா போ, கர்ங்கிற வினை சேர்ந்தா ஜாக்கர் போய், அச்சி லிக்கோ போய் நல்லா எழுது அப்படின்னு அர்த்தம். फिर क्या आप जानते हो ना जाकर अच्छी लिखो. பின்ன என்ன உனக்கு தெரியுதுல்ல போய் நல்லா எழுது அப்படின்னு வீணா பதில் சொல்கிறாங்க. ரைட். அடுத்த வார்த்தை, समझ गया. समझ गया समझ गई. गईना பெண் பல்ல வர்றது. ராம் சொல்கிறாரு, अगर पार्टी में देर हो जाए तो मुझे फ़ोन कर देना. समझ में आया. समझ में आया. अगर पार्टी में देर हो जाए तो मुझे फ़ोन कर देना. समझ में आया. ஒருவேளை பார்ட்டியில் தாமதமானால் ஃபோன் பண்ணு, புரியுதா அப்படின்னு ராம் கேட்குறாரு.
அகர் ஒரு வேளை. எப்படி நம்ம ஒரு வேளைங்கிறது ஷாயத் பார்த்தோமோ, இந்த இடத்துல அகர் அப்படின்னாலும் ஒரு வேளை அந்த மீனிங்ல தான் வரும். பார்ட்டி மே பார்ட்டியில். தேர் ஹோ ஜாயே தோ தாமதமானால். தேர் அப்படின்னா தாமதம். ஹோ ஜாயே தோ அப்படின்னா ஆனால் தாமதமானால். முஜே எனக்கு. ஃபோன் கர்தேனா ஃபோன் பண்ணு. சமஜ் மே ஆயா புரியுதா புரிஞ்சா அப்படி கேட்போம். சமஜ் மே ஆயா அப்படி ராம் கேட்குறாரு. அதுக்கு சுதா என்ன சொல்கிறாங்க? ஆ சமஜ் கை. ஆ சமஜ் கை. ம் புரிஞ்சு புரியுது அப்படின்னு சுதா ரிப்ளை பண்ணுறாங்க. ரைட், அடுத்த வார்த்தை. சல்தா ஹே பரவாயில்ல போகுது. கர்மச்சாரி. கர்மச்சாரி அப்படின்னா வேலை பார்க்குறவர். कर्मचारी. सर इस रिपोर्ट में थोड़ी गड़बड़ी हो गई है. सर इस रिपोर्ट में थोड़ी गड़बड़ी हो गई है. சார் இந்த ரிப்போர்ட்டில் கொஞ்சம் தவறாயிருச்சு, இந்த ரிப்போர்ட்டில் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பணியாளர் சொல்கிறாரு. ஸ்டாஃப். சார் இந்த ரிப்போர்ட்டில் கொஞ்சம் தப்பாக இருக்குது சார் அப்படின்னா. கர்மச்சாரி அப்படின்னா ஸ்டாஃப். கர்ம இந்த மாக்கு மேலே சின்ன கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி கிரு இருக்கு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. கர்மச்சாரி. ரைட். அதுக்கு அதிகாரி என்ன சொல்கிறாரு? சல்தேன் கொய் பாத் நை. சல்தேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொய் பாத் நை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொய் பாத் நை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மேலாளர் சொல்கிறார், அதாவது மேனேஜர். ரைட். அடுத்து ரைட். இந்த 5 வார்த்தைகளும் உங்களுக்கு புரியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை இதே சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்வர்சேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே சென்டென்ஸை 2 பேர் ஆக்ட் பண்ணுற மாதிரி வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.